இது ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ஆனால் இந்த கிரைம் த்ரில்லர் ஜானரில் இது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. ஏன்னா இப்போல்லாம் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் கண்டென்ட் ஓரியன்டட் படம் தான், வித்தவுட் ஃபார்முலா இல்லாத ஒரு புது கண்டென்ட்டு, ஒரு புது டைப் ஸ்க்ரீன் பிளே, அதே மாதிரி ஒரு புது டைப் ப்ரெசன்டேஷனு. நம்ம தமிழ் படத்தில் எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆகிருக்கு. அது இது ஒரு புது டைப் எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் என்னென்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் இருக்கிறாங்க, வனிதா மேடம் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு கிளாஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதனால் மட்டும் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க. சப்ஜெக்ட் கேட்டப்போ அவங்களும் டென்ஷன் தான் ஆனாங்க. எப்படி சார் இதெல்லாம் எப்படி நடிக்கிறது, இவ்வளோ க்ரைமாக இருக்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்புறம் அவங்களே கன்வின்ஸ் ஆனாங்க. இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு லைஃப்பில், இது கூட ஒரு புது டைப்பான கேரக்டரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி 2 பேரும் சினிமாவில் கலக்கியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் நல்ல கேரக்டரு, சூப்பரு. இப்போது நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், வெங்கட்னு சொல்லி. ப்ரொடியூசரும் நான் தான். எந்த ஒரு மேஜர் கேரக்டர் ஒன்று இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டு, லைன் ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. ஸோ யூஸ்வலாக க்ரைம் த்ரில்லர்னும் போது எந்த விஷயத்துக்கு க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும். சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி கண்டென்ட் தான் ஹீரோ. மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்குறதும் சரி, அது ஓடிடியில் பார்க்குறதும் சரி, அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான். இதில் வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டிப்பாக பண்ணலை. ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைடில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது ஏன்னா எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது, டிபெண்டிங் ஆன் த சைஸ். பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தான் தோணுச்சு. கண்டென்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது அது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானரு. ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு. ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது, காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணதில்லை. when it comes to எப்படி சொல்கிற ரொம்ப ராவான ஒரு மேக்கிங், பாஷா, அதை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக இல்லாமல் எது உள்ளபடி உள்ளது அப்படியே காட்டியிருக்காங்க, ரொம்ப ராவாக நேட்டிவிட்டியோட. ஸோ இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டில் ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. பட் அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையலை. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்தது. போலீஸு, இது லாயரு, டாக்டரு, ஒய்ஃபு எல்லாமே வந்தது. பட் இந்த மாதிரி ஒரு ராவான ஒரு இது வரல. ஸோ வித்தவுட் மேக்கப் ரொம்ப அந்த கிளாமர் கோஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங், அந்த ஒரு இதில் தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம். For Dandupalayam shoot and different-ஆன ஒரு கேரக்டர் இருந்தது, something that I have not done before, totally opposite to what I have done, I would say. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது. பட் ஐ திங்க் chapter 2ல நிறையா தெரியும் உங்களுக்கு. பட் இது in first part me and Vanitha, it's like our introduction, the first part, right? So it's a good experience. 2-day shoot da, but we are really enjoying it. It's very different, or very very different experience. Nam normal character பண்ணும்போது you know how it is, the casual shoots are there, but horror scene, that raw feel that we have to give other, it is scary, it is something that we make fun of also on the sets, but it's coming out well. I'm very happy to be part of it, and lovely to work with Vanitha. I think this is the first time we're working together. We've known each other for quite some time, and amazing team, romba nalla pandranga, and director is doing really well. I'm quite impressed with the shots taken by the cameraman, and of course the producer is also there on the sets. He's always very supportive. Rest I think once we release the trailer we'll be able to talk more about it.